ஹரே கிருஷ்ணா. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சமைச்சி முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு சமைச்சிட்டு இருக்கும்போதே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன வீடியோ அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம நேற்று நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஆறுதலாக இருந்த எல்லாருக்குமே நான் தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு இத்தனை உறவுகள் இருக்குது அப்படின்னும்போது நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேல் அக்கா வீடியோக்குள்ளே வருவாங்களா என்ன அப்படின்றது தெரியல. எனக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. என் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்றத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டு ஹோம் டோர் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி நம்மளுடைய கேமராமேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌசல்யா தான். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படின்றத என் கூட பாருங்கள். வாங்க, ஏன்னா கௌசல்யாவுக்கு எப்படி வீடியோ எடுக்க தெரியும்னு தெரியல, வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க போகலாம். ஏன்னா நான் ஆல்ரெடியே பாப்பா கிட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு ஹோம் டோர் மட்டும் வீடியோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கா. நம்ம என்ட்ரன்ஸ் இப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு பூச்செடிங்க இருக்கும். அசலுமாவும் அவ டிக்கெட்டுக்கே பார்க்கலாம் இருக்கும் டிடெஞ்சர் ஸ்லோ ஸோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெமன் மரம் ஆல்ரெடி இங்கே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் இருக்க நம்ம வீட்டு பக்கம், இந்த நம்மளுடைய வீட்டு பக்கம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இதுதான் நம்ம வீடு. இந்த லாஸ்ட்டில் இருந்து எப்படி இருக்குது, எப்படி அந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீடு பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸு. அங்கே ஆல்ரெடி நீங்கள் துளசி செடி பார்த்துருப்பீங்க, துளசி செடி அந்த இடத்த இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க எல்லாருமே என்னுடைய வீட்டை பார்க்குறதுக்கு, ஒடிசா வீட்டை பார்க்குறதுக்கு வெல்கம் டு மை ஹோம் டோர். வாங்க வீட்டுக்குள்ளே அசலும் எல்லாருமே வாங்க. அசலும் அவள் பார்க்குறேன் அசலும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே இதை அப்பா அம்மா ரூம்பு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா, இது அப்பா அம்மா ரூம்பு. அதுக்கப்புறம் இது உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இந்த பக்கம் அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கோம். அப்படி காசணும். இது ஃபஸ்ட்டு நாங்கள் டிவி வைக்கிற ரூம்பாக வச்சுருந்தோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு டிவி வச்சுருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் இதெல்லாம் என்னென்னா நம்ம மாட்டுக்கு தீனி வைப்போம் தெரியுங்களா, தவிடு, அதுதான் இங்கே ஃபுல்லாகவே வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாங்கள் படுக்கிறதுக்கு, உட்காறதுக்கு ஈவினிங் ஆனால் கட்டில் இருக்குது. அப்படியே வாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பூஜை ரூம். வாங்க, இப்போ எங்களுடைய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜெகநாத் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிவன் ஃபோட்டோ இருக்குது. நம்ம போனோம் தெரியுமா பஞ்சலிங்கேஸ்வரா, அந்த கோவில் இருக்குது. இவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்க சாமிங்க, எங்களுடைய முன்னோர்கள். இந்த பானைங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். நெல் பூஜை பண்ணுறப்போ எடுப்பாங்க. இவங்க தான் எங்களுடைய முன்னோர்கள். இவங்கள வச்சு தான் நாங்கள் இங்கே சாமி கும்பிடுவோம். இப்படி தான் இருக்கும் எங்களுடைய பூஜை ரூமு. 2 வேளை பூஜை பண்ணுவோம். இப்போ வாங்க என்னுடைய ரூமுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய ரூமை நிறைய டைம் பார்த்துருக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி வாங்க என்னுடைய ரூமுக்குள்ளே வாங்க எல்லோரும். வெல்கம் டு மை பெட்ரூம். என்னுடைய பெட்ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸுங்க. என்னுடைய ரூம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்கும், சரிங்களா. இந்த பக்கம் நான் தேவை யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்க மட்டும் போட்டு வச்சுருக்கேன். மேலே பாத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க, வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. இது ஏன் நான் இங்கே அந்த புடவை போட்டு வச்சுருக்கேன்னா, நம்மளுடைய ஜன்னல் அங்கே உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே நமக்கு ஜன்னல் இல்லாதனால அந்த புடவை போட்டு லைட்டு வெளிச்சம் நமக்கு தெரு லைட் வெளிச்சம் அங்கே ரொம்ப ஹெவியாக அடிக்குது நைட்டில் தூங்கும்போது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய குட்டி சாய்பாபாவுக்கு தேவையான திங்ஸுங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது நம்ம மீன் தொட்டி வச்சுருந்தோம்ல அதனுடைய லைட்டு.
என்னுடைய ஃபேவரட் உண்டியல். இது வந்து வெயிட் போடுற மிஷினு. அதுக்கப்புறம் அடியோடைய மெடிசன் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்மளுடைய ரூம் பார்த்துட்டிங்க. இப்போ வாங்க அப்பா அம்மா ரூமை போய் நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய ரூம் மட்டும்தான் வந்து அவுட்டிக்கு வைப்புறேன் செய்துனா என்னுடைய ரூம் மட்டும்தான் தாளம். இப்போ அப்பா அம்மா ரூமை பார்க்கலாம் வாங்க. அசுனா இதுக்கப்புறம் இதை சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாருங்க செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். கையிலேயே வந்து இதெல்லாம் எங்கள் நாத்தனாருங்க செஞ்சது. இங்கே இருக்க ஃபோட்டோஸுங்களாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து எங்கள் நாத்தனாருங்க இங்கே வீட்டில் இருக்கும்போது கையிலேயே செஞ்சது. இதெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குங்களா அப்படின்றத. இதெல்லாம் வந்து கையிலே பின்னது. இப்போ வாங்க இப்போ வந்து அம்மா ரூமுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அம்மாவுடைய ரூமு. அம்மாவுடைய ரூம் வந்து எப்போவுமே அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. எப்போவும் படுக்கிறது தான், எப்போவும் செய்கிறது தான். இதுதான் அம்மாவுடைய ரூமு. நான் உங்களுக்கு அம்மாவுடைய ரூமு சுற்றி காமிக்கிற பாருங்கள். அம்மா பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? இவங்களுடைய ரூம் இப்படி தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வெளியே போகலாம். சொல்லுங்க மாமா. இப்போ அம்மாவுடைய ரூமையும் பார்த்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் படிக்கட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் மேலே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வாங்க படிக்கட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்காவுடைய துணி தைக்கிற மிஷினு. இது வந்து அக்கா துணி தைக்கிற மிஷினு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து அக்கா இந்த போரா பை தைக்கிறாங்க தெரியுங்களா, அந்த மிஷினு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரூம்பு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இந்த ரூம்பு என்ன ஆயிடுச்சுன்னா இடிஞ்சிடுச்சு. மழை பேஞ்சு இந்த இடத்துல ரூம்பு இருந்தது வந்து இடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரம்ஸுங்கெல்லாம் வந்து இந்த ட்ரம்மெல்லாம் வந்து அரிசி இருக்குது. இந்த இத்தனை ட்ரம்முலையுமே வந்து நம்ம வீட்டில் விவசாயம் பண்ண அரிசி வந்து நம்ம சாப்பாட்டுக்காக பிடிச்சிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து இங்கே ரூமாக இருந்தது, இடிஞ்சதுனால இப்போ வந்து இது ஓப்பனாக இருக்குது. இப்போ வாங்க எல்லா ரூமே பார்த்துட்டோம். இப்போ வந்து அக்கா ரூமை நம்ம பார்க்க போகலாம் வாங்க. அக்கா ரூமுமே அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டு போட்டாச்சு பாருங்கள். இதுதான் வந்து அக்கா ரூம்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நேற்று கௌசல்யா வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் நம்ம கேமரா மீன். அக்கா வீட்லேயுமே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஹோம் டோர் வந்து போடுறோம் பார்த்தீங்களா. இங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே மாமி நம்ம கேமராமேனுக்கிட்ட வேறு நம்ம அப்பப்போ கேமரா வாங்கி வேறு எல்லாத்தையும் காட்ட வேண்டியதாக இருக்குது. குழந்தை இந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வாங்க. அதுக்கப்புறம் வந்தோன்னா இதுதான் நம்ம கிச்சனுன்னு சொல்லலாம், எப்படி என்ன சொல்லலாம். இப்போ நம்ம பெட்ரூமு ஹாலு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது வந்து நம்மளோட கிச்சன், ஓப்பன் கிச்சன் தாங்க சரிங்களா. சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். சமையல் செஞ்சுட்டு எப்படிக்குதே சமையல் செஞ்சுட்டே அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டப்பாங்க எல்லாமே இருக்கும். எவ்வளோதான் கழுவி வச்சாலும் கறிக்கு அதுக்கு அது அப்படி தான் இருக்கும். இங்கே கழுவி வச்சாலும் இவங்களுக்குலாம் இப்படி இருந்தால் தான் அது பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அடி பம்ப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் நம்ம பாத்திரம் தைக்கிறது. ஆனால் குளிக்கிறதுலாம் எப்படி நம்ம குளிக்கிறதெல்லாம் இங்கேயே தான். நான் குளிக்கிறது, அக்கா குளிக்கிறது, அம்மா குளிக்கிறது எல்லாம் இங்கே தான். அது பாத்ரூம் போகிறதுக்காக மட்டும். நான், அக்கா, அம்மா, கௌசல்யா பாத்ரூம் போகிறதுக்காக மட்டும்தான். இங்கே ஒரு கதவு இருக்குது நமக்கு. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க. இந்த நீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விறகுங்க வந்து நம்ம கட்டைங்க வந்து அடுக்கி வச்சுருக்கோம். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தேவை அப்படின்றது யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த சைடில் நம்ம வச்சுருக்கோம். வாங்க அடுத்தது வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். குரங்கு வந்து உடைச்சிருச்சு அப்படின்றத. நம்ம வந்து தண்ணி வந்து பிடிச்சிலாம் வைக்க மாட்டோம். அடித்து அப்பப்போ அப்படி அப்படியே குடிக்கிறது தான். இது நம்மளுடைய வாஷிங் மிஷின். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரூமு பாருங்கள். பர்டிகுலராக இந்த ரூமை சொல்லப்போனால் இந்த ரூமுக்குள்ளே வந்து குளிக்காமல் கொள்ளாமல் நம்ம வரவே முடியாது. குளிச்சுட்டு தான் வரணும் இந்த ரூமுக்கு. ஏன்னா இது சாப்பாடு வைக்கிற ரூமுன்றதுனால இது குளிச்சுட்டு தான் வரணும். இங்கே என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி நான் வந்து கட்டைங்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி அழகாக வச்சுருக்கேன். டப்பாங்க தேவை உள்ளது எல்லாமே. இங்கே இருக்க ஐட்டங்க வந்து நாங்கள் விரதம் இருக்கோம், பூஜை டைமில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான பொருளுங்க இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வாங்க அம்மனும் நீயும்
இப்போ வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சைடில் இருந்தும் நமக்கு கதவு வரலாம், இந்த சைடில் இருந்தும் வரலாம். இது வந்து பேக் சைடில். இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்களும் இதை பேக் சைடில் நிறையா பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அடுப்பு, அக்கா சாப்பாடு வச்சுருக்காங்க. வாங்க, அவ்வளோதாங்க. இது தாங்க இப்போ வந்து மாட்டுக்கொட்டா மெயினாக காட்ட மறந்துட்டேன். இது தாங்க நம்மளுடைய மாட்டுக்கொட்டா. பாருங்க, ஆனால் இடிக்கும், நம்ம நிமிர்ந்து நிற்கவே முடியாது, இடிக்கும். இது நம்ம மாட்டுக்கொட்டா. மாடு வந்து மேயறதுக்கு போயிருக்கு. ஆனால் பாவம் மாடு செம்ம அடி அடிப்பாங்க, அக்காவும் சரி அம்மாவும் சரி. இப்போ வாங்க நம்ம அப்படியே பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் இந்த ரவுண்டெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் செடிங்க இருக்கிறது இதுவும் நம்மளுடைய மரம் தான். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுடையது தான். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளுடையது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி இடத்தோட நம்மளது தான். வாங்க, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளது தான். பாருங்கள், பார்த்துறீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் சுற்றி எல்லாத்தையுமே என்னுடைய ஹோம் டோர் காமிச்சாச்சு. நம்மளுடைய கேமராமேனுக்கு எல்லோரும் கேமராமேனு ஹாய் சொல்லுங்க. செம்மையாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. இப்படி இந்த வீடியோ வந்து கௌசல்யா தான் முழுக்க எடுத்தது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம மாடியில் போய் பார்க்கலாம். மாடிக்கு நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. என்னுடைய ரூம் மட்டும்தான் தளம் போட்டது, மீதி எதுவுமே தளம் போடலை. அழகாக இருக்கும் மாடி. வாங்க, அங்கே தேவை உள்ள பொருள் தேவையில்லாத பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க நம்ம மாடிக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் இருந்து விழுதில்லை சின்ன மாங்காய். அந்த மாங்காய் தூளெல்லாம் எடுத்து கௌசல்யா என்ன பண்ணா சீவனா, அதை வந்து அம்மா ஊறுகாவாக போட்டு வச்சுருக்காங்க. வாங்க வாங்க மேலே போகலாம். வாங்க மேலே வாங்க. வெல்கம் டு மொட்டை மாடி. மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நம்ம. இங்கே வந்து மொட்டை மாடி இப்படி தான் இருக்கும். வாங்க வாங்க, பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. அவுட்டிக்கு தாவுமா இங்கே பார்த்தீங்களா, நான் சொல்ல நம்ம மேலே வந்து தேவை உள்ள பொருள் தேவை இல்லாத பொருளுங்கள்லாம் இருக்குன்ட்டு கௌசல்யா வந்து ஓடி ஒளிறாங்க வருங்க. இது மேலே வந்து விதை நெல், அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வருஷத்துக்கு தேவையான புளி, ஊறுகாய் எல்லாமே இருக்கும். கோணம் வச்சு மாமும். அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பானைங்க, நெல் ஊற வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது மேலே இருக்கும். ஒன்றுமே ஆகாது இது மேலே. நான் ஏறினா கூட இது வந்து மண் தாங்க, பார்த்தீங்களா? ரொக்கிவோ வரட்டங்க. ரொக்கிவோ. அதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் வந்து ஊறுகாய். இங்கே பாருங்கள், இதுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து மழை டைமில் வந்து நாங்கள் துணி இதெல்லாம் நல்லா துடைச்சிட்டு இந்த கொடிக்கயிறில் வந்து துணியை காய போட்டு விட்டுருவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இது குச்சாலும் ஒன்றுமே ஆகாதுங்க, அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? அதை பாருங்கள். இதுதான் வந்து இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக என்னுடைய ரூம்பு. இது மீதி எல்லாமே நான் நிற்கிறது வந்து மண் தர அந்த மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க நீயோ ஆசனு. இப்போ வந்து நம்ம கீழே போயிடலாம். வாங்க கீழே போகலாம். வாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை சுற்றி காமிச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோம் டோர் எப்படி இருக்குது அப்படின்றது. ஒடிசா ஹோம் டோர் சென்னையில் இருந்ததை விட எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து கையாலேயே பின்னது. இது வந்து வீடு கட்டினது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டியிருக்காங்க. மாமா அண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டியிருக்காங்க இது ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் நான் கட்டணும்னு சொன்னது வந்து இந்த நீட்ட ஹால் தாங்க. இந்த நீட்ட ஹால் ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு சொன்னது.
என் வீடு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் போய் சமைக்க போகிறேன். ஓகே எல்லாருக்கும் பாய். என்னுடைய ஹோம் டோர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி அதை மாற்றிக்கிறேன். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.